அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு அறிவித்தால் இது குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது தொடர்ச்சியாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தொடர்பாக ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருப்போங்க. கண்டிப்பாக வரும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கடைசி நேரத்தில் சிரமப்படாதீங்க. நம்ம லாஸ்ட் வீக் கூட ஷெட்யூல் போட்டிருந்தேங்க. இப்போ பாருங்கள், போஸ்ட் பண்ணிருப்பேன், நீங்கள் கூட போய் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 90 நாள் அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். நம்மளுக்கு இப்போ அதுக்கே டைம் இல்லாமல் இருக்குங்க. அதனால் இருக்கிற ஒரு நாளுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து படிங்க. வெற்றி உங்களுடைய தான் மாறுங்க. இதனோட அறிவிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அந்த சர்வர் ப்ராப்ளம் இருக்கும், சர்டிஃபிகேட் வாங்கணும், எல்லாமே நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு தப்பாக பண்ணாதீங்க. நான் இப்போ டைம் கொடுத்துருந்தாலும் குறிப்பிட்ட பர்டிகுலர்ஸ் மட்டும்தாங்க நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால் அவசரம் வேண்டாம். நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம், ஒரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. என்ன பிரச்சனை வருது, எது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும், அதனால் எல்லாம் முடிச்சாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க 4000 வேக்கண்ட் 4000 வேக்கண்ட்டு. நம்ம அப்பயே கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொன்னோம், 4000 வேக்கண்ட்லாம் கிடையாதுங்க. அதில் பாதி டிஆர்பி என்ன சொல்லியிருந்தாங்க, 1915 வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட் வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு தாங்க இருக்குது. பேக்லாக்கும் சேர்த்து நம்மளுக்கு இந்த 1996 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்துங்க. இது உங்களுக்கான ஸ்கேல் பே லெவல் 18, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 36,900. இந்த ஸ்டார்டிங் ஸ்கேலில் ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55க்கு மேலே போகும். டிஏ எல்லாமே ரைஸ் பண்ணதுனால ஒரு நல்ல விஷயந்தாங்க. சரிங்க, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான டேட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துச்சுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது 10/7/2025 12/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எடிட் ஆப்ஷன் இது வந்து குறிப்பிட்ட பர்டிகுலர் மட்டும் தாங்க எடிட் பண்ண முடியும். அதே ஞாபகத்தில் வச்சுங்க. 13/8/2025 16/8/2025 வரைக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28/9/2025. ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வெறித்தனமாக படித்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி, ஏன்னா போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா தகுதியான அளவுக்கு தாங்க, அது கம்மியாக இருக்குது. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. முன்ன மாதிரி கிடையாதுங்க. அழகாக படிக்கிறாங்க, நிறையா போட்டியாளர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. இருந்தாலும் படித்து அவங்களையும் முந்திட்டு போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். சரிங்க, இந்த டேட்டா ஆஃப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நான் இதோட டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு. நீங்கள் அதில் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். 42 பக்கம் தாங்க இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பே அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரியாக பண்ணாதனால ஏகப்பட்ட தப்பு நடந்துடுது. அப்புறம் திருப்பி வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக 42 பக்கமாக அழகாக நீங்கள் மெதுவாக படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்க, இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்கேன். இதில் பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அதுதான் எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுங்க, ஏடி வெல்ஃபேர், ட்ரைபல் வெல்ஃபேர், சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன் அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதில் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் தொடர்ச்சி 5வது வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த வரைக்கும் ஓப்பன் கோட்டா 31, மீதி 69% வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன். இதில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஃபிக்ஸ்டு தாங்க. இந்த 69 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 18ங்க. அதில் அந்த உள் ஒதுக்கீடாக அந்த 3% வந்து எஸ்சிஏக்கு கொடுத்துருப்பாங்க. 1% வந்து எஸ்டி கொடுத்துருப்பாங்க. 26.5 பிசி கொடுத்துருக்காங்க. 3.5% வந்து பிசிஎம்ஐ கொடுத்துருக்காங்க. மீதி 20% வந்து எம்பிசி டிஎன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியில் 69 ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% கொடுத்துருக்காங்க. இது வழக்கமான விஷயம் தாங்க. இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இதில் பொறுத்த வரைக்கும் இது ரேங்க் ஹையர் ரேங்க்னால கிட்டத்தட்ட லெவல் 18ங்க. அதனால் இதில் குறிப்பிட்ட கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட்லேருந்து கட் பண்ணிருப்பாங்க. ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் இது வந்து ஹரிசாண்டல் தாங்க, உள் ஒதுக்கீடு தாங்க. பெருசாக நம்மளுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. அதனால் பயப்பட தேவையில்லைங்க. உமன் ரிசர்வேஷனாக இப்போ இதுலேயே போஸ்டிங் கம்மி தான் உமன் கொடுத்துருவாங்கட்டு. அந்த கேட்டகரியில் அவங்க வரும்போது அதோட உள் ஒதுக்கீடு தாங்க. அதனால் இது பெருசாக பாதிக்காது. 30% உமன் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்க்கு 20% கொடுத்துருக்காங்க.
அடுத்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 4% கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 3% கொடுத்துருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பொறுத்தவரைக்கும் அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் அங்கே கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் அது ஓப்பன் கோட்டாவை மாற்றிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதற்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு இதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 50%ல் ஏன்னா 100% மொத்த வேகன்சியில் 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 50% ப்ரொமோஷன். இப்போ அந்த எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் 10% எஸ்ஜிடிக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 8% தான் இருக்கிறாங்க. மீதி 2% வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க டைரக்ட் ப்ரொமோஷன் ஆயிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. அதுக்கடுத்த டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கடுத்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் எஃப்சி அல்லது ஓசி அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி 53ங்க. மற்ற கம்யூனிட்டி பேஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 58 வயசு வரைக்கும் இருக்குதுங்க. இது வந்து ஜூலை 2025 நடப்பு. அதனால் வயது வரம்பு கிட்டத்தட்ட இது இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வயது ஒரு தடையே கிடையாதுங்க. அந்த செலெக்ஷன்ஸில் எடுத்து பாருங்கள், 58 வயசு வரைக்குமே பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால் யாரும் என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. நீங்கள் நம்பிக்கையாக படிங்க. ஏன்னா இந்த வெற்றி இந்த குறுகிய காலத்தில் யார் சரியான திட்டமிடுதல் அந்த சரியான இதை படிக்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இதில் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பிஜி, பிஎட் வேணுங்க. ஏன்னா இதில் பெருசாக வந்து குழப்பறளவுக்கு எதில். அதே மாதிரி அந்த ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இங்கே அவங்க ஜியோ கொடுத்துட்டாங்க எந்த கோர்ஸுக்கு எந்தெந்த இதில் ஈக்குவலன்னு. அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அதை ஈக்குவலண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க அந்தந்த கோர்ஸ்க்கு மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதில் கிராஸ் மேஜர் வந்து அளவு கிடையாது. இருந்தாலும் அந்த ஈக்குவலனில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி பார்க்குறது சொல்லி டவுட் வரலாம், கேட்கலாம். அதற்கான ஆப்ஷன் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கல்வி தகுதிகள் அந்த ஒரு இதுக்குமே எந்த பாடப்பிரிவிற்கு என்ன கல்வி தகுதின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு இணையான கல்வி தகுதிகள், எந்த பட்டப்படிப்பு, எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது எல்லா தரவுகளும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த இது சரியாக இருக்கா, நம்ம குவாலிஃபிகேஷன் சரியாக இருக்குமா, இப்போ அதையும் பாருங்கள். ஒரு சில தேர்வுகளுக்கு இது நடக்குதுங்க. அழகாக படிக்கிறாங்க, நிறையா மார்க் வாங்கியிருக்கிறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, லிஸ்ட் வரைக்குமே வந்துடுறாங்க. சிவியில் வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க நினச்சி பாருங்கள், நல்லா படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஈக்குவலன்ஸ் தெரிஞ்சுக்காமல் வந்ததுனால தான் அவ்வளோ சிரமப்படுறாங்க. அதனால் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதற்கடுத்தா இதில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சிலபஸ் ஆல்ரெடி ஜியோ கெசட்டில் விட்டுட்டு காப்பி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளோட வெப்சைட்டில் டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. மொத்தம் 3 கேட்டகரிங்க. 110 மார்க்கு அந்தந்த மேஜரில் வருங்க. மீதி 30 மார்க் எஜுகேஷன் மெத்தடாலஜி, 10 மார்க் வந்து ஜிகேங்க. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே காமன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். மீதி சப்ஜெக்ட் தான் அவங்க மேஜரை பொறுத்து மாறுபடுங்க. இதுலேயுமே 2 கேட்டகரிங்க. கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட் மட்டும் விதிவிலக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா தேர்வுகளும் எழுதணும். அதற்கான 30 தேர்வுகள் இருக்குது. நீங்கள் இது நிறையா இதுலேயும் இன்னொரு கவனித்த விஷயங்க. சரிங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி தானே, நம்மளுக்கு தமிழ் தானே தெரியும்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க. யூஜிடிஆர்பியில் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து தமிழில் தெரியாமல் போயிடுச்சு, தமிழில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அது ரொம்பவே ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்திங்க. பாருங்கள், அவ்வளோ படிக்கிறாங்க. இங்கே நீங்கள் பெருசாலாம் நீங்கள் இங்கே ஒன்றுமே பயந்துக்கு தேவையில்லைங்க. 10th புக் இருக்குங்களா, அழகாக நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கிராமர் பார்த்துங்க. செய்யுள், உரைநடை இதை மட்டும் நீங்கள் பார்த்து துணைப்பாடத்தை கூட விட்டுருக்கணும், தப்பு இல்லைங்க. ஒரே ஒரு புக்கை படித்தா போதுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக ஒரு 20 பக்கம் 30 பக்கம் நீங்கள் குறித்து வச்சுட்டிங்கனாவே போதுமானதுங்க. அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு OMR பேஸ்டு தான். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இந்த பேட்டர்ன் பழசு தான் இருக்குது. 150 கொஷின், 150 மார்க் தான். சரிங்க. அதுக்கு அடுத்து தான் இதில் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னுக்கு 50% இருக்கும். அதாவது 75 மார்க் எடுக்கணும். எஸ்சிஏ 45, இவங்களை வந்து பார்த்திங்கன்னா 68 மார்க் எடுக்கணுங்க. எஸ்டிக்கு வந்து 40%, அவங்க 60 மார்க் எடுத்தால் போதும். இப்போ இது மாதிரி இதே இருக்குங்க. அதனால் மினிமம் மார்க்கையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு சில தேர்வுகள் 2017 இந்த நிகழ்வு அரிதாக நிகழ்ச்சிங்க. ஏன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அதர்ஸ் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்சிஏ எஸ்டி இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே இந்த ஜென்ரல் டர்னில் வந்துடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க்குங்க. அந்த 75 மார்க் எடுக்காமே ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஆச்சு. அதனால் எக்ஸாம் எப்படி வருதோ அதை பொறுத்து தான்
நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் ஆகிறது வருங்க. அதனால் நீங்கள் அந்த மினிமம் பாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கொஞ்சம் அதை சேஃபாக இந்த பார்த்துக்கணுங்க அந்த ஏரியாவில். சரிங்க, இந்த 14 மேஜர் இருக்குங்க. இந்த 14க்குமே இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கான இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க, பெரும்பாலும் இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே எல்லாமே அந்த என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதுன்னு இந்த லிஸ்ட் அவுட் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குமோ நம்மகிட்ட இருக்கோ பாருங்கள். 10th இருக்கும், 12th இருக்கும், யூஜி இருக்கும், பிஜி இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கட் ஆஃப் டேட்டில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்வு அறிவிப்பு வெளியிடும்போது நீங்கள் அப்லோடு பண்ணிருக்கணும். அதில் நிறைய பேர் எழுதலை. ஏன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவியில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த குரூஷியல் கட் ஆஃப் டேட்டில் நீங்கள் எல்லாமே கன்சால்டேட் வச்சுருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்குங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அது அப்லோடு கேட்கும், அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பிஏ டிகிரி பார்க்குறோம். அதுக்கடுத்து இது அந்த இவங்களுக்கு வருதுங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வரும். ஈக்குவலன்ஸ் ஜிஓ கண்டிப்பாக அது ஏதோ ஒன்று கொடுத்துடாதீங்க. அப்புறம் அது சிவி அப்போ பிரச்சனையாகுதுங்க. அதனால் நீங்கள் பண்ணும்போதே அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கல்வித்தொகை சரி நம்மளுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில பாடப்பிரிவுகள் மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுங்க. இது லாஸ்ட் ஸ்டடீடு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணுங்க. அதுக்கு அடுத்தா கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் ஏ அல்லது குரூப் பி, ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இதில் இருக்கிறவங்ககிட்ட வாங்குங்க. குரூப் ஏ இல்லைனா குரூப் பி இந்த கேட்டரில் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம பின்னாடி போஸ்ட் பண்ணணும், எந்தெந்த கேட்டரில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். மினிமம் லெவல் 18க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்க, அதுக்கடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்பா பேரில் இருக்கணுங்க. பழைய சர்டிஃபிகேட்டு இருந்தாலும் ஓகே, புதுசாக நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் ஓகே, அது எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ரெண்டுமே செல்லத்தக்கது. ஆனால் நீங்கள் அந்த சாதி சான்றிதழானது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேரில் இருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க செல்லும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் இதிலே அனெக்சர் 1, 2 கொடுத்துருப்பாங்க. யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பெரும்பாலும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் காசு கேட்குறாங்க. அவங்களுக்கு யூஜிலையும் சரி, பிஜிலையும் சரி, பிஎட்லையும் சரி. அதனால் விருப்பப்பட்டால் கொடுங்க. இல்லைனா தமிழுக்கு அந்தளவுக்கு ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 95, 96% மேலே எல்லாருமே தமிழ் தான் முடிச்சிருக்கோம். மற்ற பாடப்பிரிவுகளுக்குன்னா ஒரு பிஹெச்டி வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். தமிழுக்கு அது பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா அலைச்சல் வேண்டாம். நீங்கள் படிக்கிறதுக்கு பாருங்கள். யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களோட அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்ட அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருப்பாங்க. அது அந்த மெடிக்கல் போர்டு அந்த டீம் கொடுத்துருப்பாங்க, அதுதாங்க செல்லும். அதேமாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இது கம்பல்சரி கிடையாதுங்க. இங்கே எந்தெந்த இதெல்லாம் இஃப் அப்ளிகபிள்னு போடுறதோ அது எல்லோரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இது யாராருக்கெல்லாம் அந்த இது அந்த கேட்டகரியில் வராங்களோ அவங்க மட்டும்தாங்க. மீதி சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த நான் போட்டிருக்கிறது மட்டும்தான் அந்த யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் சப்மிட் பண்ணும். மீதி எல்லாருக்குமே மற்றதெல்லாம் கம்பல்சரிங்க. சரிங்க, இது எல்லாமே பாருங்கள். அழகான உங்களுக்கு 42 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லா ப்ராசஸுமே இங்கே கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஒன்றொன்று அதாவது எந்தெந்த இது உங்களுக்கு டவுட் இருக்குமோ எல்லாத்தான இதுவுமே இந்த 42 பக்கம் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இதே மாரி டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாச்சும் இந்த இது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும். நீங்கள் அழகாக நீங்கள் படிச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கு தொடர்பாக இதுக்கு பின்னாடி எப்படி நம்ம வீடியோ போடுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது தொடர்ச்சியாக போடும். அதே மாதிரி மற்ற நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு தொடர்பானதுக்கு நம்மளுக்கு இணையவழி வகுப்பு நடந்துகிட்ருக்குங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் பேஜ் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது தமிழ் பாடத்திற்கான மட்டும்தாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்டு ஜிகேக்கு வந்து ரெடி பண்ணிட்டு சொல்கிறேங்க. அதையும் நீங்கள் மற்ற மேஜர்காரங்களும் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாங்க. சரிங்க, இப்போதைக்கு இது கவனமாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சம வாய்ப்பு தான். ஆனால் யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க வெற்றி வசமாகும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 ரிவிஷன் போட்டிங்கன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், தேர்தல் அறிவிப்பு வரும்போது அந்த தேர்வு அறிவிப்பு வரும்போது யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தாங்க உள்ளார போக முடியும். அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரேராக ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு ஒருத்தர் இது மாதிரி ரேஞ்சில் தான் அந்த குறுகிய காலத்தில் படித்து உள்ளார வராங்க. மீதி எல்லாருமே ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த வாய்ப்பை ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2022 லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, 4 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால் அடுத்த இது வரும்போது இன்னும் எவ்வளோ நாள் வரும், எவ்வளோ போஸ்டிங்னு எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிற வேக்கண்ட் இதுங்க, இது போதும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் தான். எந்த மேஜராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கான இலக்கு ஒரே ஒரு
பணியிடம் தான். அதனால் உங்களுக்கான பணியிடம் இங்கே தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் மற்ற மேஜர்லாம் பார்க்காதீங்க. அவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது நம்ம சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைங்க. எவ்வளோ கஷ்டப்படுமோ படுங்க. கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் தாராளமாக நீங்கள் படிச்சிங்கன்னாவே இதுக்கு மேலே படிச்சிங்கன்னா கூட உங்களே இருக்குங்க. அது சரியான அந்த வழிகாட்டுதல் திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி சாத்தியமே. நன்றி, வணக்கம்.